5 நிமிஷத்தில் இட்லி தோசைக்கு ரொம்ப காரசாரமான மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னிக்கு இன்னும் 2 இட்லி அதிகமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு 7லேருந்து 8 அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகா 4லேருந்து 5 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. தாளிப்பு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 10 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் மிளகாய் சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.